ஆவியானவர் உணர்த்தப்பட்டு நாம் வாசிக்கும்படியாகவும் தியானிக்கும்படியாகவும் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி Book of Galatians chapter 6 verses 6 to 10, 6 தொடங்கி 10 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வார். Book of Galatians chapter 6 verses 6 to 10, 6 தொடங்கி. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளும் பகிர்ந்து கொடுக்க கடவன். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரிகாசம் பண்ணவட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். தன் மாமிசத்திற்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினாலே அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய கடவும். இதுதான் இந்த வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுக்குள் இருக்கிறதான காரியம் be generous and do good. Be generous and do good. நீங்கள் உதாரத்துவமாய் தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய சபையிலே நீங்கள் மனம் தளராமல் நன்மை செய்யும்படிக்கு தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனா இன்றைக்கு ஆவிக்கேற்ற பிரகாரமாய் நாம் பார்க்கிற பொழுது பல சூழ்நிலைகளிலே ஆவிக்கேற்றவர்களாய் இருக்கிற நாம் பல சூழ்நிலைகளிலே நாம் விசுவாசத்திலும் ஆவிக்கேற்ற வழிகளிலும் நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். வேறு விதமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Where you submit yourself, whether you given yourself to God or any human being, or you want to submit yourself for the employment, or you submit for any other purpose, God said your life is invalid until you submit to God. உன் வாழ்க்கைக்கு விலையே கிடையாது உலகத்தில் இருக்கிற வரைக்கும். ஆனால் அந்த வாழ்க்கை ஒருவர் கையில் ஒப்பு கொடுக்கிற பொழுது அவர் அந்த வாழ்க்கையை மாற்ற சித்தமாக இருக்கிறார். Praise the Lord. ஆனால் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ, நீ மாம்சத்தில் விதைத்திருப்பாய், ஆனால் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பாய். அதைத்தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு மிக ஆழமாய் சொல்ல ஆசைப்படுகிறேன். சரி, எப்பொழுது விதைக்க வேண்டும், எப்படி விதைக்க வேண்டும், அது மிக முக்கியமான ஒரு காரியம். God has a due season for all the seeds you plant. எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு காலத்தை நிர்ணயித்திருக்கிறார். அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் நம்முடைய தேவன். ஆமென். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பிரசங்கி சொல்லுகிறான், விதைக்க ஒரு காலம் உண்டு, விதைத்ததை அறுக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, அழுக ஒரு காலம், நகைக்க ஒரு காலம். எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை பிரசங்கி குறித்து வைத்திருக்கிறான். ஆனால் விதைக்கிற காலத்தில் மௌனமாய் இருக்கிறவன் அறுவடை காலத்தில் அவன் எதையும் அறுக்க முடியாது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்கே ஒரு இந்த ஹெட்லைன் என்ன கொடுக்கிறேன், God has a due season
for all the seeds you plant. நீங்கள் விதைப்பதற்கென்று ஒரு காலத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அதனதன் காலத்திலே நீங்கள் அதை விதைக்கவும் அதனதன் காலத்திலே அதை அறுக்கவும் வேண்டுமா இருக்கிறது. அப்ப இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இதற்கு என்ன தலைப்பு கொடுக்கிறேன், நல்ல கவனிக்கணும். எவ்ரி மெசேஜ் there is a heading, seed faith, விசுவாச விதை. உங்க வாழ்க்கை இன்னைக்கு வேதத்தில் பலவிதமான காரியங்களை பார்க்கிறோம். விதையானது வேத வசனம், நிலம் மனுஷனுடைய இருதயம், விதைக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். இப்போ இதை அப்படி கொஞ்சம் மாத்திக்குங்க. அப்படியே அவர் தெரியும் எப்ப விதைக்கணும், எப்போ தண்ணீர் பாய்ச்சணும், எப்போ அதை விளைய செய்யணும், விளைந்ததை எப்போ அறுவடை செய்யணும். யாராவது சொல்லி கொடுக்கணுமா அவர்கிட்ட போயிட்டு? கொஞ்சம் அந்த காரியத்தை சிறிது மாற்றி சொல்லுகிறார். விதையானது உன்னுடைய வாழ்க்கை, நிலம், உன்னுடைய கையில, your life God given in your hand. உன் வாழ்க்கை ஒரு மதிப்புள்ள ஒரு வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தர் உன் கையிலே கொடுத்து இதை நீ எப்படி பயன்படுத்த போகிறாய் என்று கேட்க போகிறார். What you are going to do for it? நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், அதுதான் முக்கியம். நீ ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் விதைக்கிற ஒரு நாட்களிலே நீ விதையாமல் இருப்பாய் என்று சொன்னால் நீ அறுக்க முடியாது. விதைக்கிறவன் அறுக்கலாம், விதைக்காம அறுக்க முடியுமா? யோசித்து பாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில God has the timetable for every seed we plant. There is a timetable. நீங்க பாத்தீங்கன்னா கோதுமை என்று சொன்னால் அதை விதைப்பதற்கு ஒரு காலம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. நெற்பயிர் அதற்கு ஒரு காலம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. காய்கறிகள் ஒரு சில காலம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. சில மரங்கள், கனி கொடுக்கிற மரங்கள், அதற்கு சில காலங்களை குறித்து வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறாரே. உன்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில தேவன் குறித்து வைத்திருக்கிறதான அந்த காலத்தில் நீங்கள் கிரியை செய்யவில்லை என்று சொன்னால் அறுவடை செய்ய முடியாது. தேவன் எல்லாத்துக்கும் ஒரு மேன்மை கொடுக்கிறார். எல்லாருக்கும் ஒரு மேன்மை உண்டு. அதன் காலத்தில் அதை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஒருவேளை அதை செய்ய மறப்போமானால் நாம் எல்லாவற்றையும் இழந்து விடுவோம். அதைத்தான் வேதாகம புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். எஸ்தரை குறித்து நாம் பார்க்கிறோம். மொர்தெகாய் மூலமாக ராஜாவுக்கு அருகிலே அவள் செல்லுகிறாள். யூதர்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை வருகிறது. உடனே எஸ்தர் என்ன சொல்லுகிறாள்? அந்த நேரத்தில் அவளால் என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று அவள் உணராதவளாய் இருக்கிறாள். நல்லா புரிஞ்சுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில உணர்த்தப்படும் பொழுதுதான் நீ கிரியைகளை செய்ய வேண்டும். உணர்த்தப்படும் பொழுதுதான் கர்த்தர் உன்னை கொண்டு காரியங்களை செய்கிறார். அவளுடைய இருதயத்திலே அந்த உணர்வு வரவில்லை. உடனே மொர்தெகாய் சொல்லுகிறான், இந்த காலத்திலே நீ மௌனமாய் இருக்கிற காலம் அல்ல. You cannot be silent in these days. There is a crucial time for the people of Jewish. யூதர்கள் மிகவும் கொடுமைப்படுத்தப்படுகிற ஒரு காலம். உன்னை கர்த்தர் மேன்மையாய் வைத்திருக்கிறார். ராஜாவிடத்தில் சென்று பேசுகிற சிலாக்கியம் உனக்கு உண்டு. இந்த காலத்தில் மௌனமாய் இருப்பாயானால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறு இடத்திலே இருந்து புறப்படும், நீயும் உன் வீட்டாரும் சாவீர்கள். யோசித்து பாருங்க. இன்னைக்கு நீ விதைக்கிற ஒரு காலம். எஸ்தர், நீ போய் ராஜாவிடத்திலே பேசு.
அப்போ அந்த மொர்தெகாய் சொன்ன பிறகுதான் உணர்வு வருது. அது வரைக்கும் அவளுக்கு உணர்வு வரல. ஒரு ராஜாத்தியாய் மாற்றப்படுகிறாள். அந்த நிலைமைக்கு உன்னை கொண்டு போய் விட்டது யாரு? மொர்தெகாய். அதே மொர்தெகாய் சொல்றான், இப்ப நீ மௌனமா இருக்கிற காலம் அல்ல, நீ மௌனமா இருக்கிற காலம் அல்ல, நீ வாயை திறந்து பேச வேண்டிய காலம். இப்ப நீ மௌனமா இருந்துட்டா இனிமே என்னைக்குமே நீ பேச முடியாது. இந்த காலத்தில் வாயை திறக்கல, இனி நீ எந்த காலத்திலும் வாயை திறக்க முடியாது, அழிந்து போவீர்கள் என்று சொன்ன பிறகு அவள் இருதயத்தில் அந்த வார்த்தை ஆழமாய் கிரியை செய்கிறது. இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணாலும் அந்த வார்த்தை கிரியை செய்யாது. எவ்வளவு சத்தியத்தை கேட்டாலும் கிரியை செய்யாது. காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்குள் இருக்கிற ஆவி. அவர்களுக்குள் இருக்கிற ஆவி. என்ன ஆவி இருக்கும்ல? ஒருவேளை ஒரு பரிசுத்த ஆவி உங்களுக்குள் இருக்குமானால் இந்த சத்தியத்தை நீங்கள் சத்தியமாய் அல்ல, தேவ வார்த்தையாய் ஏற்றுக்கொள்வீர்கள். அப்ப இன்னைக்கு யோசித்து பாருங்க. உடனே முடிவு எடுக்கிறாள். immediately she taken a decision. என்ன தீர்மானம் எடுக்கிறாள்? நான் போய் ராஜாவை சந்திப்பேன். இதுல ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவு சீக்கிரம் எல்லாரும் எப்போ வேணாலும் ராஜாவை போய் சேம்பர்ல பார்க்க முடியாது. பர்சனல் சேம்பர்ல யாரும் போய் பார்க்க முடியாது. ராஜா யாரை அழைக்கிறாரோ அவங்க தான் உள்ள போகணும். இப்ப இந்த எஸ்தருடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை. இந்த பக்கம் தன்னை நெருக்குகிற மொர்தெகாய், அவன் தான் வளர்த்தான். மொர்தெகாய் தான் அவள் அந்த மேன்மையான இடத்திற்கு கொண்டு வந்து விட்டுருக்கான். இன்னைக்கு நம்ம அதை மறக்க முடியுமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு நான் இவ்விதமா இருக்கிறேன் சொன்னால் என்னை உயர்த்தினவர் என் தேவனாகிய கர்த்தர் அல்லவா? அவருக்கு ஊழியம் செய்யாம பின்ன யாருக்கு ஊழியம் செய்வேன்? யோசிக்கணும், கொஞ்சம் மனத்துல யோசிக்கணும். இந்த மேன்மை எப்படி கிடைத்தது? இந்த வாழ்க்கை எப்படி கிடைத்தது? இந்த ஜீவன் எப்படி கிடைத்தது? You just think of it. உடனே மொர்தெகாய் சொன்ன உடனே தான் அவளுக்கு யோசனை வருகிறது. ஐயோ, இப்ப நம்ம விட்டுட்டோம்னு சொன்னா நம்ம அழிந்து போய் விடுவோம். உடனே அவள் சொல்லுகிறாள், நீ போய் தாதிமார்களை எல்லாம் நீரும் அவர்களும் உபவாசம் இருங்கள், நான் போய் ராஜாவிடத்தில் பேசுகிறேன். நமக்கு ராஜா யாரு? ஏசப்பா தான். அப்போ ஆவியானவர் ஜெபத்தில் சொன்னது போல ஜெப ஆவி நமக்குள்ள வேண்டும். நல்லா கவனிங்க. பல நேரங்களில் நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த காலத்தில் நீ விதைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவள் சொல்றா, நான் செத்தாலும் சாகிறேன், ராஜாவோடு நான் பேச போகிறேன். ராஜா ஒருவேளை யாரு கேட்டு உள்ள வந்த இவ தலையை வெட்டுங்க அப்படின்னா கூட அவள் மறிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறாள். காரணம், தேவன் கொடுத்த ஒரு பொறுப்பை நிறைவேற்றுகிறவளாய் எஸ்தர் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறாள். ஆனா இன்னைக்கு வேதத்தை கையில் எடுத்து வைத்திருக்கிற உனக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்கிறதா? நான் உன்னைய பிரசங்கம் பண்ண போன்னு சொல்லல, அட்லீஸ்ட் கர்த்தருக்கு உண்மையா ஜெபிக்கலாம்ல, தாய் தகப்பனுக்கு உண்மையா இருக்கலாம்ல. பிரைஸ் தி லார்ட். அப்ப இங்கே ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது God has a timetable for every seed we plant. நம்முடைய வாழ்க்கையில செய்கிறதான ஒவ்வொரு கிரியைகளுக்கும் தேவன் ஒரு காலத்தை, ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சிருக்கிறார். அதன் காலத்திலே நீ விதைக்க வேண்டும், அதன் காலத்திலே அறுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்தில் நீ எந்த ஒரு நன்மையும் காண முடியாது. அடுத்த காரியம் சொல்லிக் கொடுக்கிறேன். His timetable is not always our timetable. Praise the Lord. அடுத்த ஒரு காரியம் சொல்றார் பாருங்க. Sometimes the due season means the quick return. கர்த்தர்
சீக்கிரமாய் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தும்படியாய் உன் கையில ஒரு பெரிய பொறுப்பை தேவன் கொடுக்க நினைக்கிறார். குயிக் ரிட்டர்ன்ஸ். சீக்கிரமாய் சீக்கிரமாய். உலகம் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை குயிக் ரிட்டர்ன்ஸ் இல்லையா? சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு பணத்தை யாராவது கூப்பிட்டு போன்ல கூப்பிட்டு, என்னங்க எங்க பேங்க்ல ஒரு அமௌண்ட், பெரிய அமௌண்ட் டெபாசிட் பண்ணுங்க, எத்தனை நாளைக்கு, ஒரு 5 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணுங்க, போயாச்சிருதான்றோம், பண்ண மாட்டோம். எனக்கு அனுதினமும் ஏதாவது கிடைக்குமா? ஷார்ட் அண்ட் ஏர்லி ரிட்டர்ன்ஸ், குயிக் ரிட்டர்ன்ஸ். நீ சபையில ஜெபிக்க வராங்க, என்ன கேட்கிறாங்க? இது எப்ப நடக்கும்? என் பிள்ளைக்கு வேலை எப்ப கிடைக்கும்? என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை எப்ப கிடைக்கும்? எப்போ என்னுடைய கடன் பிரச்சனை மாறும்? என் வாழ்க்கையினுடைய சோர்வுகள் எப்ப மாறும்? வியாதி எப்ப மாறும்? நிதானமா ஜெபம் பண்ணி சொல்லுங்க, உங்க வியாதி தானே சிஸ்டர், அது தானா வந்துச்சு தானா போகும், கவலைப்படாதீங்க. ஐயா சாப்பிடவே முடியல, பரவாயில்ல விடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கை தூக்க முடியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அதெல்லாம் ஸ்லோவா தான் ஆகும். அப்ப வேற ஊழியக்காண்ட போறேன். குயிக் ரிட்டர்ன்ஸ், ஒன் டச் ஒன் ஹீல். அதானே ஏசாமி பண்ணாரு. ஆனா இவங்களுக்கு ஒன் டச் ஒன் ஹீல் வேணும். ஆனா சப்மிட் பண்றதுக்கு யோசிப்பாங்க. எத்தனை தடவை? 101 தடவை யோசிப்பாங்க. 1001 தடவை வைப்பாங்க, மொய் வைக்கிற மாதிரி, அவங்கள தேவனுக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு. அப்ப இங்க சொல்றாரு, his timetable, due season means quick return. Sometimes it means a slow return that may take years. பல வருஷங்கள் நீ காத்திருக்க வேண்டும். குயிக் ரிட்டர்ன், ஸ்லோ ரிட்டர்ன். உன்னுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? ஆண்டு சொல்லுங்க, இன்றைக்கு என் வாழ்க்கையில துரிதமான ஒரு நன்மை வர வேண்டும், ஆசீர்வாதம் வர வேண்டும். இல்ல இன்னும் சில சொல்லுவாங்க, ஆண்டவரே உமக்கு எப்போ சித்தமோ, உமக்கு எப்போ முடியுமோ, உமால எப்போ ஆகுமோ அப்ப கொடுங்க, அது வரைக்கும் நான் காத்திருக்கிறேன். நேத்து நான் சொன்னேன், இந்த ஸ்லோ ரிட்டர்ன் எல்லாம் ஆவறதில்லை, எல்லாமே ஃபாஸ்ட் அண்ட் குயிக் ரிட்டர்ன்ஸ். என்ன இன்னைக்கு போயிட்டு, ஆர் யூ ஹேவ் ஃபெய்த்? எஸ் பாஸ்டர். விச் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் யூ ஹேவ்? ஆபிரகாம்ஸ் ஃபெய்த். தென் யூ வெயிட் ஃபார் 100 years. ஸ்லோ ரிட்டர்ன். ஆனா ஜெனரேஷனா நீ ஆஸ்வதிக்கப்படுவேன், அதுக்குள்ள நீ தாத்தாவாயிருவேன். ஆமென். Praise the Lord. Then what return he wants from God? தேவனிடத்திலே நீ எதிர்பார்க்கிற பதில் எப்படி? Quick return. Your prayer and submission, own time. Take your own time. Praise the Lord. Praise the Lord. அப்ப இங்க ஆவிக்கிற உரிய வாழ்க்கையில தேவன் இங்க சொல்லுகிறார், even a lifetime, but we can count the 3 things. We can count 3 things. 3 காரியங்களை நான் உங்களுக்கு விதைப்பதை குறித்தும் அறுப்பதை குறித்தும் ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து நான் சொல்லிக் கொடுக்கிறேன். முதலாவது, first thing, first, God's will cause a harvest to come from our seeds. God's will cause a harvest to come from our seeds. நீங்கள் விதைத்த விதைக்கான அறுவடை கர்த்தருடைய சித்தத்தின்படி இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீ நினைக்கிறபடி உன் வாழ்க்கை அமைக்க தேவன் உனக்கு வேலைக்காரன் அல்ல. என் தேவன், நீ அவருடைய நினைவுல நீ இருக்கே இல்லைன்னு எனக்கு தெரியாது. Whether you are in the list or not, I don't know. But he is not your servant. That 100% I know it. அவர் உன் வீட்டு வேலைக்காரன் இல்லை.
நான் முன்னாடி, நீ முன்னாடி போங்க, நான் பின்னால் வரேன், இல்லை நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் பின்னாடி வாங்க, என்னை காக்கும்படிக்கு தூதரை அனுப்புங்க. அப்போ உன் வீட்டு வேலைக்காரர் அவரு, நீ லிஸ்ட்லேயே இல்லை, அப்போ எப்படி போய் அவர்கிட்ட போய் கமெண்ட் பண்ண முடியும்? அப்போ என்ன சொல்கிறார் இங்கே? ஃபஸ்ட்டு முதல் காரியம், God's will cause harvest to come from our seeds. நாம் விதைக்கிறதான எந்த விதையாக இருந்தாலும், நீ ஜெபிக்கிற எந்த ஜெபமா இருந்தாலும், அதுக்கு ஒரு பதில் வரணும் அப்படின்னா அது தேவ சித்தத்தின்படி தான் வரும். Praise the Lord. அது நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, தேவ சித்தம் இல்லைன்னா உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. உங்கள்கிட்ட பணம் இருக்கலாம், ஏராளமான பொருளும் பொக்கிஷம் இருக்கலாம், நீ பெரிய மனிதனா இருக்கலாம், ஞானவானா இருக்கலாம், அறிவாளியா இருக்கலாம், ஆற்றல் பெற்றவனா இருக்கலாம், திறமை உள்ளவனா இருக்கலாம், நீ யாரா இருந்தாலும் சரி, ஆனா தேவனுடைய சித்தம் இல்லைன்னா வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. அதை நான் உணர்ந்தவன், அனுபவித்து கொண்டிருக்கிறவன். God's will. Without God's will, you cannot harvest anything, whatever you are sowing seed. ஈசாக்கு விதைத்தான், அது பஞ்ச காலம், 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். God's will. Isaac sown the seed. He returns 100 folds. Amen. God returns him 100 folds. யோசிச்சு பாருங்க. இப்போ உங்க வாழ்க்கையில தேவ சித்தம் இருக்கணும்ல, உங்க வாழ்க்கையில தேவ திட்டம் இருக்கணும்ல, உங்க வாழ்க்கையில தேவனுடைய நோக்கம் இருக்கணுமா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு ஆழமான ஒரு உறவு காணப்பட வேண்டும். உனக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். தேவன் உன்னை அறிந்திருக்க வேண்டும், நீ தேவனை அறிந்திருக்க வேண்டும். அவருக்கு எது பிடிக்கும், அவருக்கு எது பிடிக்காது, அவர் சொன்னதை நீ செய்கிற கீழ்ப்படுகிறவளாய் இருக்கிற பொழுதுதான், கீழ்ப்படுகிறவனாய் இருக்கிற பொழுதுதான் நீ விதைக்கிற விதைக்கான ஒரு பார்வெஸ்ட் அவர் உனக்கு கொடுக்கிறார். அது அவருடைய சித்தமாக இருக்கிறது. Now the second, God is never early or late. Praise the Lord. God is never early or late. அப்படின்னு அர்த்தம், சீக்கிரமும் இல்லை லேட்டாகவும் இல்லை, அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். எவ்வளோ பேர் புரியுது பிரசங்கம்? அப்போ நீங்கள் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்கன்னா, ஆண்டவர் இன்னும் எவ்வளோ நாள் காத்திருக்கிறது சொல்லாதீங்க. இவ்வளோ சீக்கிரம் கொடுத்துட்டீங்களா? நான் இவ்வளோ சீக்கிரம் எதிர்பார்க்கலையே ஆண்டவரே, அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துட்டீங்களே. இல்லை இல்லை, அவர் கரெக்டாக தான் கொடுத்துருக்கிறார். Praise the Lord. He never be early or late. அப்படின்னு என்ன அர்த்தம்? Not according to your expectation, his own will. His own will, appropriate time, his time. அவர் ஒரு நேரத்தை குறித்து வைத்திருக்கிறார். Second point, God is never early or late. Third point, I'll tell you. Because the third சொல்றது முன்னாடி இன்னொன்று பக்கத்தில் எழுதிக்கங்க. God is never early or late. He is right on time with our best interest at heart. எப்படி பண்ணணும்? He is right on time with our best interest our heart. Praise the Lord. என்ன அர்த்தம் அப்படின்னா, சீக்கிரமாகவும் அல்ல தாமதமாகவும் அல்ல, He is right on time with our best interest of our at our heart ன்னு போட்டுங்க. Best interest at our heart. Third, our harvest, third one, our harvest will have the same nature as our seed sown. என்ன சொல்றாரு? மூணாவது என்ன சொல்றாரு? Our harvest will have the same nature
as our seed sows. என்ன அர்த்தம் அப்படின்னா, மூணாவது காரியம், நம்முடைய அறுவடை செய்ய நீ கத்தி எடுத்துட்டு அறுக்க போகும் பொழுது நீ எதை விதைத்தாயோ அதைத்தான் முளைத்ததை நீ அறுவடை செய்ய முடியுமே இல்லாமல் வேற எதையும் அறுக்க முடியாது. Praise the Lord. மாமரத்தை நட்டுட்டு மரம் பெருசா வளர்ந்த பிறகு அங்க போய் மாதுளம்பழத்தை பார்க்க முடியுமா? சொல்லுங்களேன். மாதுளம்பழத்தை பார்க்க முடியுமா? மாங்காய் பழத்தை பார்க்க முடியுமா? ஹலோ, எதை விதைச்ச? அப்போ our harvest will have the same nature as our seed sows. என்ன, நீங்க அநேகருடைய வாழ்க்கையில good seed brings good harvest, bad seed brings bad harvest. Praise the Lord. இப்போ இனி கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நீங்கள் எதை விதைத்திருக்கிறீர்களோ அதை அறுக்கும்படிக்கு தேவன் கிரியை செய்கிறார். Praise the Lord. அப்ப நீங்க ஒரு சபையில நீங்கள் நல்ல நிலமாய் நல்ல விதைகளை விதைக்க அறிந்திருக்கும் பொழுது அந்த நல்ல விதை விதைத்தா ஏன் தீமை வருது வாழ்க்கையில? பிரச்சனைகள் ஏன் வாழ்க்கையில வருது? அப்போ வாழ்க்கையில நீ காணப்படுகிற, உன்னை சுற்றிலும் காணப்படுகிற தீமையான காரியங்கள் எல்லாம் நீ விதைத்ததுதான், நீ விதைத்த காரியங்கள் தான். அப்போ ஒரு விதை விதைக்கிற பொழுது, ஆனா பூமி பாருங்க, நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் திருப்பி நமக்கு கொடுக்குது. ஆனா மனுஷன் எத்தனையோ நன்மையை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஏப்பம் விட்டுட்டு நீங்க யாருன்னு கேட்கிறான். தேவனிடத்திலே நன்மையை அனுபவித்த நீ தேவனுக்கு தீங்கு செய்யாதே, தேவனுக்கு தீமை செய்யாதே. கர்த்தரிடத்தில் இருந்து உனக்கு வந்த ஆசீர்வாதங்கள், கர்த்தர் உனக்கு கொடுத்த கிருபை, கர்த்தர் உனக்கு கொடுத்த இரக்கம், கர்த்தர் உனக்கு கொடுத்த தயவு, கர்த்தர் உனக்கு பாராட்டின அன்பு, கர்த்தர் உன்னை காப்பாற்றி இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வருகிற எல்லா சூழ்நிலையிலும் நீ கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கிறாய் என்று பார். Where you glorify God. Once the selfishness enter into your body, once the world enter into your body, you cannot be the truthful before the sight of God. God sown the good seed, but the returns of the bad seed. ஏசாயா புத்தகத்தில் வாசிக்கிறோம், நற்குல திராட்சை செடி விதைக்கப்படுகிறது, கற்கள் எடுத்து போடப்படுகிறது, அதை சுத்தம் செய்கிறார். எடுத்தல் உடனே வாசிக்கிறோம், வாசிங்க. Book of Isaiah 5 chapter 5. ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. முதல்ல என்ன செய்யறாரு? அந்த திராட்சை தோட்டத்தை சுற்றிலும் என்ன செய்யறாரு? எங்க அப்பா வேலி அடைக்கிறார். Hallelujah, praise the Lord. This is what the first step God's work. Every believer, those who trust in God, God put the fence around the people. Evil cannot enter. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. My God put the fence around the people. Evil cannot enter or destroy it. Then how the evil enter? How the evil enter into the body? How? See, the people disobey the God's covenant. Okay? The people disqualified before the Lord. They never show their gratitude to God, what they receive from God. அதனால என்ன செய்றார் அவரு? அவர் போட்ட வேலி அப்படியே தான் இருக்கும், ஆனா பிசாசு எளிதில் தாண்டி போயிடுவான் உள்ள.
புரிந்து கொள்ளுங்க. அப்போ சொல்றாரு, என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டில் ஒரு திராட்சை தோட்டம் உண்டு, அவர் அதை வேலி அடைத்து, முதல் காரியம், முதல் என்ன செய்யறாரு? அப்பா வேலி அடைக்கிறார். வேலி எதுக்கு அடைக்கிறது? நீ வெளியே போக கூடாது, வெளியிருந்து யாரும் உள்ள வரக்கூடாது. Praise the Lord. Praise the Lord. நீ தலையை எடுத்து எடுத்து பெரிய பார்க்க கூடாது. உலகத்துக்கு உனக்கு இனி சம்பந்தம் இல்லை. உலகம் உன்னை பார்க்க கூடாது, நீ உலகத்தை பார்க்க கூடாது. உனக்கும் உலகத்துக்கும் நடுவில் கர்த்தர் வேலி அடைத்திருக்கிறார். இந்த வேலியை உடைச்சது யாரு? சொல்லும், நான் பேசாம தான் இருந்தேன், பிசாசு தான் வேலியை தாண்டிட்டு வந்தான். சொல்லுவாங்க, காது ஏற்கனவே குத்தி இருக்கு, என் காதுல பூச்சுத்தாத. வேலியை தாண்டி வந்தானா பிசாசு. வேலியை தாண்டினது யாரு? நீயா பிசாசா? யோசிச்சு பாரு. அப்போ உன் வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுவதற்கு ஒரு முதல் காரணம், அவர் அடைத்த வேலியை நீ பிரித்திருக்கிறாய். இரண்டாவது சொல்றாரு, அவர் வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி போட்டு. ஏன்னா விதை போடும்போது சில விதைகள் கல்லில் விழுந்துரும் இல்லையா? அப்ப அந்த கல்லை எடுக்கிறார், சுத்தம் பண்றார். He cleans the ground. உன் இருதயத்தை சுத்தம் பண்றார். முதல்ல என்ன சொல்றார் தெரியுமா? சபைங்கிறது ஒரு வேலி, கற்களை எடுத்து போடுது என்பது ஞானஸ்நானம். Praise the Lord. ஞானஸ்தானத்தின் வழியாக உன்னை அவர் பரிசுத்தமாக்குகிறார். முதல்ல சபை என்கிற வேலி அடைக்கிறாரு. ரெண்டாவது உன்னை ஞானஸ்தானப்படுத்தி உன்னை சுத்தப்படுத்துகிறார். அதுல மூணாவது ஒரு காரியம் சொல்றாரு, அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டி. அப்படின்னு அர்த்தம், ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உனக்கு நல்ல வசனத்தை விதைத்து, அந்த தோட்டத்தில் நல்ல வசனம், பிரைஸ்ல சொல்லுங்க, இதை கேட்கும் போதே உனக்குள்ள உணர்வு வரணும். நல்ல ருசி உள்ள உயர்ந்த திராட்சை விதைகளை அங்கே விதைச்சிட்டாரு. அடுத்தது ஒன்று நடக்கு பாருங்க. திராட்சை செடிகளை நட்டு அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி, வாட்ச் டவர். Praise the Lord. God constructed a watch tower to watch people. What the people committing? ஏன்னா அந்த வாட்ச் டவரை கட்டலைன்னா எங்களுக்கு தெரியாது பாருங்க. வேலிக்குள்ள என்ன நடக்குது, வேலிக்கு வெளியே என்ன நடக்குது எங்களுக்கு தெரியாது. அதனால வேலிக்கு உள்ளேயும் பார்க்கலாம், வேலிக்கு வெளியும் பார்க்கலாம். வாட்ச் டவர் பாஸ்டர். வாட்ச் டவர் பாஸ்டர் பார்த்துட்டே தான் பிரசங்கம் பண்றேன் இல்லையா? அப்ப அடுத்து என்ன செய்யறாரு? கோபுரத்தை கட்டி அதுல ஒரு ஆளை உண்டு பண்ணி அப்படி என்ன செய்யற, அப்பப்போ என்ன செய்யறது, கிடைக்கிற ரசத்தை எல்லாம், திராட்சை பழங்களை எல்லாம் பிழிந்து ரசமாக்கி நல்ல ஒரு ஆரோக்கியமாக உன்னை வைத்துக் கொள்வதற்கு ஆளை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருக்கிறாருங்க என் இயேசு. வேலி அடைச்சவர், கல்ல பிடுங்கினவர், கோபுரத்தை கட்டினவர், ஆளைய உண்டு பண்ணவர். அவர் கேட்கிறாரு, இந்த கனி நல்ல ருசியுள்ளதை தரும் என்று அவர் எதிர்பார்க்கிற பொழுது அதுவோ கசப்பான பழங்களை தந்தது என்ன? அப்போ பிரச்சனை எங்க இருக்கு? விதைக்கும் போது தெரியாம விதைச்சிட்டோமோ, தவறான கசப்பான விதையை விதைச்சிட்டோமோ இல்லையா? கிரவுண்டு சரியில்லை. நீங்க பாருங்க, சில இடங்கள்ல இளநீ வாங்கி குடிச்சு பாருங்க. சில இடத்துல இளநீ குடிச்சிங்கன்னா அப்படியே இனிப்பா இருக்கும். இந்த இன்னொன்று வெட்டி கொடு, அவ்வளோ ருசியா இருக்கும், சர்க்கரையை கலந்த மாதிரி இருக்கும். சின்னத்தை யோசிப்பேன், ஐயோ இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கே, சுகர் ஏறுமோ அப்படின்ட்டு பயமாக இருக்கும். அந்த மாதிரி ருசியாக இருக்கும். இன்னும் சில இடத்துல போய் நீங்கள் இளநீ வாங்கி குடிச்சுன்னா வாய் வச்சோன்னே உப்பு கறிக்கும் பாருங்க, உடனே தூக்கி வீசிட்டே வேற கொடுவேன். இல்லைங்க, இது இந்த தோட்டத்தில் எப்பவுமே அப்படித்தான். இது இந்த பக்கம் இருந்து வர இளநீ, அது அந்த பக்கம் இருந்து வர இளநீ. மண்ணு சரியில்லை. புரியுதா உங்களுக்கு?
ஒரு தென்னை மரம் பூமிக்குள்ளிருந்து தன்னுடைய வேணுமானவற்றை உறிந்து ஒரு இளநியை கொடுக்குன்னா அந்த இளநிக்குள்ள இருக்கிற தண்ணி ருசிக்கணும்னா மண் நல்லா இருக்கணும். The ground should be perfect. Praise the Lord. அப்ப அந்த எப்படி மாறுது? இந்த நல்ல திராட்சை செடியை நட்ட பொழுது அது கசப்பான ஒரு கனியை தந்ததற்கு என்ன காரணம்? அந்த நிலம் கெட்டு போன ஒரு நிலம் கெட்டு போனதினாலே அதற்குள் இருக்கிறதான விதைக்கப்பட்ட செடியானது கசப்பான ஒரு கனியை தந்ததா இருக்கிறது. Praise the Lord. என்ன செய்யலாம்? அதைத்தான் இங்க சொல்றாரு. மூணாவது காரியம், அவர் harvest will have the same nature as our seed sown. If you sown a good seed, brings good harvest. A bad seed brings the bad harvest. புரியும் நினைக்கிறேன். இது அடுத்ததுக்குள்ள போவோம். What are we to do during the growing time of our seeds? இன்னொரு 3 பாயிண்ட் சொல்றேன். Praise the Lord. What are we to do during the growing time of our seeds? இப்போ விதைச்சிட்டோம், வளருகிற காலத்திலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? என்ன காரியம் செய்யணும்? நல்ல கவனிங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு வேளை உங்க குடும்பத்திலே விதைத்து நன்மை நாங்கள் அறுவடை செய்யவில்லை, ஒரு நன்மையும் நாங்கள் காணவில்லை, நாங்கள் கண்டதெல்லாம் பெற்றுக்கொண்டதெல்லாம் ஒரு கசப்பான கனிதான் என்று உன் இருதயத்திலே தோணுமானால் நீ செய்ய வேண்டிய அடுத்த படிகள், ஒருவேளை அந்த செடி முளைத்து வளரும் பொழுது நீ செய்ய வேண்டிய கவனிக்க வேண்டிய காரியம் என்ன? முதலாவது காரியம் சொல்றாரு இங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், what are we to do during the growing time of our seeds? Question mark. Growing time of our seeds. Question mark. Number 1, refuse to become discouraged. முதல் காரியம் என்ன? refuse to become discouraged. எப்போ அந்த பழம் கசப்பான கனியை தரும் தெரியுமா? நீங்க விதைச்சிருவீங்க, விதைச்ச உடனே சில நேரங்களில் you are refused to become discouraged. விளைஞ்சதா? மனசுல விதைக்கிற காரியம் விளையுதா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, பல நேரங்களில் நீங்க நன்மை செய்ய ஓடுவீங்க, the people discourage you, refuse பண்ணுவாங்க, உங்களை தூக்கி குப்பையை போட எறிவாங்க. அப்பதான் நன்மையத்தானே விதைச்சேன், ஏன் இந்த ஜனங்க நீ ரெஃப்யூஸ் பண்றாங்க, டிஸ்கரேஜ் பண்றாங்க, ஆர்கியூ பண்றாங்க, பின்னால முதுகுல குத்துறாங்களே, என்னது? அப்ப அந்த அந்த கிரவுண்ட்ல இருந்து முளைக்கக்கூடிய கனியானது கசப்பத்தான் இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, determined to keep our faith alive and active. இவங்க டிஸ்கரேஜ் பண்றதுனால அல்லது இவங்க நம்மளை ரெஃப்யூஸ் பண்றதுனால விதைக்கிறத நிறுத்திடுவோமா நம்ம? சொல்லுங்களேன். Now we have the determined. இப்ப என்ன செய்யணும் தெரியுமா? நல்ல நிலத்தை தேடி போக வேண்டும். என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? We have to seek the good ground. ஏன்னா இந்த கசப்பான நல்ல ஒரு நிலத்திலே நல்ல விதையை விதைக்கிற பொழுது, ஒரு கசப்பான கனியை கொடுக்கிற பொழுது நம்ம என்ன செய்யணுமா? நல்ல கிரவுண்டை தேடி போகும். நம்ம சோர்ந்து போக கூடாது. அதுக்கு தான் நான் படித்தேன். என்ன சொன்னேன்? நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். அப்ப ஏற்ற காலத்தில் நம்ம அறுவடை செய்வோம். இருக்கா இல்லையா? அந்த வசனத்தை எடுத்து போடுங்க பார்க்கலாம்.
கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க, எடுத்து போடுங்க பார்க்கலாம். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளையும் நலிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். அப்படின்னு அர்த்தம், you receive something good, you should share with the people. இன்னைக்கு ஜனங்களுக்காக எவ்வளோ செய்வோம், வேலை செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். ஆனா அடுத்தவன் சொல்லி தான் நமக்கு தெரியும். பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா, உங்க சபையை சேர்ந்த ஒருத்தர் வந்தாரு, தேவன் இப்படியா இவரை உயர்த்தி வச்சிருக்கானா? அப்படியா, ரொம்ப சந்தோஷம், பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. நன்மையை பெற்றுக்கொள்வாங்க, ஆனா அந்த நன்மையை ஊழியக்காரண்ட சொல்ல மாட்டாங்க. ஆமீன் சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களா? நன்மையை பெற்றுக்கொள்வாங்க, ஆனா பெற்றுக்கொண்ட நன்மையை ஊழியக்காரண்ட சொல்ல மாட்டாங்க. ஊருக்கு சொல்லுவாங்க, ஊருக்காரன் ஊழியக்காரன் சொல்லுவான், ஐயா உங்களுக்கு தெரியுமா இப்படி, உங்களுக்கு தெரியுமா அப்படி. நான் சொல்லுவேன், எனக்கு தெரியாத வரைக்கும் நல்லது விட்டுரு. பிரைஸ் தி லார்ட். ஜெபத்தோட என் வேலை முடிஞ்சு, ஜெபிக்கிறது மட்டும்தான் என் வேலை. கிரியை செய்கிற ஒரு தேவன் என்கிட்ட சொன்ன நான் என்ன செய்வேன், கூட சேர்ந்து நன்றி சொல்லுவேன். சொல்லலையா, மனுஷங்க இப்படித்தான் விட்டுருவேன். நல்லதை விதைச்சோம், அது கெட்ட கனியை கொடுக்குது, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, விட்டுறணும். ரைட்டா? ரெண்டாவது காரியம், டிட்டர்மைன் டு கீப் அவர் ஃபெய்த் அலைவ் அண்ட் ஆக்டிவ். தீர்மானம் பண்ணுங்க. அப்ப என்ன சொல்றாரு, மோசம் போகாதிருங்கள். என்ன சொல்றாரு, ஜனங்களை நம்பி நீ மோசம் போயிடாதப்பா. எல்லாரும் நல்லவங்க இல்லை, எல்லாரும் கெட்டவங்களும் இல்லை. எனக்கு சொல்றாரு, ஊழியக்காரனே மோசம் போயிடாத, நல்லவங்க நினைச்சு, நல்ல நிலம்னு நினைச்சு நல்ல திராட்சை விதையை நட்டிராத, அது கசப்பத்தான் உனக்கு கொடுக்கும். இது கெட்ட நிலம்னு உற்றாத, தூக்கி எடு, நல்ல கனியை கொடுக்கும். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரிகாசம் பண்ண விட்டார். God never allow people criticizing God. இன்னைக்கு ஜனங்க கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா, the people criticizing God, sometimes they criticizing the prophecy, sometimes the people criticizing the revelation of God, sometimes the people criticizing the things God insisted to some people. They have to think twice or thrice. They have to think, why God allow me to do such things in my life. தேவன் தம்மை பரிகாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைத்தானோ அதையே அறுப்பான். நீ நல்லதை விதைச்சிட்டு உனக்கு என்ன கசப்பையா அது கொடுத்துச்சுன்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஒருவேளை அந்த பிரசங்கத்தை ஏன் அது கசப்பானதை கொடுத்ததுன்னு கேட்டால் என்னால் சொல்ல முடியும். எத்தனை பேர் தேவனுக்கு நன்றியா இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் தேவனுக்கு உண்மையா இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் தேவனுக்கு உண்மையா இருக்கிறாங்க? எவ்வளவு பேர் உண்மையா இருக்காங்க? உண்மை இல்லை. பாருங்க, ஒரு சில காரியத்தை நான் சொல்றேன், மனசுல வச்சுக்கங்க. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேகருடைய காரியங்கள் போராட்டமாய் பிரச்சனையோடு காணப்படுகிறது. நீ ஜெபிச்சு பார்த்தீங்கன்னா தேவனுடைய திட்டத்தை குறித்து, தேவ தீர்மானத்தை குறித்து, வரும் நாட்கள் 2017 என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆவியனை சொல்றாரு, the tremendous changes are going to be in India as well as the real and true churches. The Holy Spirit is going to pour out His Spirit on the flesh, on the people. Only thing, they have to be honest before the Lord. தேவனுக்கு உண்மையா இருக்கிற ஜனங்களை கர்த்தர் உயர்த்தி 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 கொண்டு போறத 2017 துவக்கத்திலேயே பார்க்க போறீங்க. Those who deceive God, they cannot come up in the life. They're going to lose everything. They became pauper. What does it mean? People cannot criticizing.
ஆண்டவர் ஆண்டவன் ஓடினார். ஆண்டவர் என்னையா பண்ணார் அவங்களுக்கு? ஆண்டவர் என்ன பண்ணாது ரெண்டாவது, நீ என்ன பண்ண ஆண்டவருக்கு சொல்லு. யாரா சொல்லுவாங்களா? போயிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் 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 ஓடின, இதான் தேவன் எனக்கு கொடுத்தாரா? நீ என்ன பண்ண? தேவன் தேவன் ஓடின, யார் பின்னால? தேவன் அல்லாத இடத்துக்கு நீ போன, பழிய தேவன் மேல போடுற. தேவன் தம்மை பரிகாசம் பண்ண விட்டார். புரிஞ்சுக்குங்க. உண்மையா முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ணிப்பார், கர்த்தர்னோடு பேசுவார், முகமுகமாய் பேசுவார். 2017 எழுதி வச்சுக்கோ. கர்த்தர் உன்னோடு பேசுவார், உணர்த்துவார், தட்டி எழுப்புவார். என் மகளே எழும்பு, சோர்ந்து போகாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், போ துரிதமா போ, இந்த காரியத்தை அங்க வச்சிருக்கேன், போய் நிறைவேற்றிட்டு வா. கர்த்தர் செய்வார், செய்வார். ஆமென், ஆமென். ஏன் தெரியுமா? அவருக்கும் வைராக்கியம் இருக்கு தன் சபை மேல. Every people, God have the zeal on the people. Those who are truthful and honest before the Lord, He will lift them up. கர்த்தர் உண்மையும் உத்தமமா இருக்கிற ஆத்துமாக்களை உயர்த்துவார். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார்கள். Praise the Lord. இப்ப இங்க இரண்டாவது காரியம் சொல்றாரு, டிட்டர்மைண்ட். ஒருவேளை விதைச்சிட்டோம், விதைச்ச பிறகு உன் வாழ்க்கையில பல காரியங்களை நீ சந்திப்ப. ஜனங்களுக்கு ஓயாம விதைக்கிற நீ, அதே ஜனத்தின் மூலமாக you are going to be refused and discouraged. அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது தேவன் சொல்றாரு, எப்பா தோட்டக்காரன், don't be discouraged. Even the people refused, determined to keep your faith alive and active. Praise the Lord. உன் விசுவாசத்தை மட்டும் ஜீவனோடு வச்சுக்கோ, செயல்படுத்துகிறத வச்சுக்கோ. அலைவ், கீப் யுவர் ஃபெய்த் அலைவ் அண்ட் ஆக்டிவ். என்ன அர்த்தம்? உன் விசுவாசத்தை மட்டும், விசுவாசத்துல சோர்ந்து போகாதே. டிட்டர்மைண்ட். அப்போ நம்ம எதுக்கும் பயப்படுறது இல்லை. பாருங்க, விதைக்கணும், அங்கதானே பலன் முளைக்கும். இங்கே விதைச்சிட்டு அடுத்த ரோட்டில் போய் அறுக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஜனங்க என்ன தேடுறாங்க? எதை மனுஷன் தொலைக்கிறானோ அங்கதான் தேடணும். நீ தொலைச்சது கிடைக்கும். தொலைச்சது ஒரு இடத்துல, தேடுறது ஒரு இடத்துல, விதைச்சது ஒரு இடத்துல, அறுக்கிறது இன்னொரு இடத்துலயா? முடியுமா அது? அதுதான் சொல்ற டிட்டர்மைண்ட். கீப் your faith alive and active. மூணாவது காரியம், give and keep on giving. Love and keep on loving. Know this, a harvest is guaranteed. Continue in an attitude of expectancy. உன்னுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும்? கட்டாயம் என் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஆமென். எவ்வளவு பேருக்குள்ள நம்பிக்கை இருக்கு? He will answer. Continuity, attitude. இடைவிடாமல் தொடர்ந்து ஜெபிக்கிற சுவாபம் வருகிற பொழுதுதான். இதை கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் ஆழப்படுத்தி சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். மல்கியா 3:8 வாசியுங்கள். மல்கியா, மலாக்கி chapter 3 verses 8 to 11. மனிதன் தேவனை வஞ்சிக்கலாமா? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. லூக்கா 6:38 வாசிங்க. Luke chapter 6:38. லூக்கா 6:38. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன சொல்றாரு? அப்ப
இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பார்க்கிற பொழுது அநேக நேரங்களில் என்ன செய்யறோம் நம்முடைய இருதயத்திலிருந்து வருகிறதான வார்த்தை, கொடுங்கள் என்று சொல்லுகிற வார்த்தை உனக்கு உரிய, உனக்கு சொந்தமானதை அல்ல, தேவன் உனக்கு கொடுத்தது நீ தேவனுக்கு கொடு. பிரைஸ் தி லார்ட். கொடுங்கள்னா உங்ககிட்ட இருக்கிறத கொடுக்க சொல்லல, தேவன் உனக்கு என்ன கொடுத்தாரு? யாராவது வாங்கியிருக்கீங்களா? அப்படி தேவன்கிட்ட ஏதாவது வாங்கியிருக்கீங்களா? தேவன்கிட்ட தேவன் எனக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார், எவ்வளவு இரக்கம் பாராட்டி இருக்கிறார், எவ்வளவு மேன்மையான காரியங்களை வாழ்க்கையில் தேவன் நடப்பித்து இருக்கிறார். தேவன் சொல்றாரு, நீ நன்மையை பெற்றுக்கிட்டியா, அந்த நன்மையை அவருக்கு கொடு. நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கியா, அந்த ஆசீர்வாதத்தை தேவனுக்கு கொடு. இரக்கத்தை பெற்றிருக்கியா, அந்த இரக்கத்தை கொடு. கர்த்தர் நல்ல சுகம் பலன் ஜீவனை கொடுத்திருக்கிறாரா, அதை கொடு. மரத்தின் மேல் அமர்ந்து கொண்டிருக்கிற சகையு, அதுவும் ஒரு மரம், காட்டத்தி மரத்தின் மேல் ஏறிக்கொண்டு சகையு அமர்ந்து கொண்டிருக்கிறான். அந்த காட்டத்தி மரத்திற்கு அடியிலே இயேசு வருகிற பொழுது நிமிர்ந்து பார்த்து சொல்லுகிறார், சகையுவே இறங்கி வா, சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டிற்கு வர வேண்டும் என்று கேட்கிறார். அவன் இருதயத்தில் எந்த ஒரு நினைவும் வரல. அவன் சொல்றான், இயேசு என் வீட்டுக்கு வரணும்னா என் வீட்டில் இயேசுக்கு பிடிக்காத சில காரியம் வெளியே போகணும், அப்பதான் இயேசு உள்ள வருவார். ஏசாமி வந்தோடனே அவன் எதையும் செய்யலை. நல்லா புரிஞ்சுக்குங்க, ஏசாமி உள்ள வந்தோடனே செய்யலை. அவன் சொல்றான், நான் உன் வீட்டிற்கு வர வேண்டும் என்று இயேசு சொன்ன உடனேயே அவன் சொல்றான், யாரிடத்திலாவது நான் அநியாயமாய் பெற்றது உண்டானால் அதை 4 மடங்கு திரும்ப கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்னு சொன்னோன்னு அவர் சொல்றாரு, இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்திருக்குது. பிரைஸ் தி லார்ட். அப்போ சகேயு விதைத்தது என்ன? அவன் எதை தீமையாக விதைத்தானோ அதை தீமையாக அறுத்து சேர்த்து வைத்திருக்கிறான். என் இயேசு நல்ல விதை, நல்லவர். அவர் வீட்டுக்குள்ள வரேன்னு சொன்னோன்னே அந்த தீமையை விரட்டிட்டான் வெளியே. 1 மடங்கு அல்ல, 4 மடங்கு விரட்டுகிறான். இயேசு சொல்றாரு, இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்திருக்கிறது. The salvation enter into this house today. அப்போ வாழ்க்கையில் எப்போ ரட்சிப்பு வரும்? இந்த வீட்டுக்கு எப்போ ரட்சிப்பு வரும்? எப்போ வரும்? நீ விதைச்சு வச்சிருக்கியே கசப்பான கனிகள், விதைகள், அதை தூக்கி வெளியே போட்டாதான் ரட்சிப்பு உனக்குள்ள வரும். அப்ப இங்கே ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்க்கிற பொழுது the promise of harvest, shepherding amid the supernatural. அப்ப நம்ம மேய்க்கிறவர்கள், மந்தையை மேய்க்கிறவர்கள். ஒரு மந்தையை மேய்க்கிற பொழுது நம்ம என்ன செய்யறோம்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியங்களை செயல்படுத்த நினைக்கிறோம். 6:7 எடுத்துக்கொள்ளுங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரிகாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். 9ஆம் வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். தளர்ந்து போகாதிருப்போம் ஆனால் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே நான் சொன்னேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில determined to keep our faith alive and active. நம்பிக்கை உண்டு, நம்ம விதைச்சது ஒரு நாள் கண்டிப்பா அறுக்கணும். ஆமென். நம்ம ஜெபத்திற்கு ஒரு நாள் கட்டாயம் பதில் வரும். என்ன ஜெபிச்ச? யாருக்காக ஜெபிச்ச? எப்படி ஜெபிச்ச? What is your attitude towards your working circle, your family circle, the church circle, your spiritual circle? What you sown? That is very important. The passion for God to move among his people sometime seems slow in being rewarded. சில நேரங்களில் தேவன் ஒரு ஆத்துமாக்களை கனப்படுத்துவதற்கு கொஞ்சம் லேட் பண்ணுவார், டிலே பண்ணுவார். ஏன் டிலே பண்றான்னு ரொம்ப பேருக்கு தெரியாது.
That is supernatural power. The shepherding. நீங்க ஒரு நல்ல ஊழியக்காரியாய் ஊழியக்காரனாய் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்க தேவனிடத்தில் காத்திருக்கிற பொழுது கர்த்தர் சில நேரங்களிலே நன்மையை உங்களுக்கு கொஞ்சம் தாமதிப்பார். திரும்பி சொல்றேன், the passion for God to move among his people sometimes seems slow in being rewarded. உங்களுக்கு ஒரு கணத்தை கொடுப்பதற்கு, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு, ஒரு நன்மையை கொடுப்பதற்கு கொஞ்சம் கால தாமதம் செய்வார். ஏன்னு கேட்டீங்கன்னா அதற்கு ஒரு காரியம் சொல்றாரு. சின்சியர் லீடர் often labor, pray and seek fruitfulness for extended season before the visitation of God's grace brings a long shout harvest. Long shout harvest. அப்ப இந்த காரியங்களை பார்க்கிற பொழுது தேவ சித்தம் இல்லாத ஒரு காரியத்தை, தேவ நோக்கம் இல்லாத ஒரு காரியத்தை, தேவ விருப்பம் இல்லாத ஒரு காரியத்தை, தேவன் விரும்பாத ஒரு அருவருப்பான காரியத்தை நீ வாங்கி வச்சுக்கிட்டு கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கணும், அறுவடை செய்யணும், பெருசா பெருகணும்னா God cannot bless you because it is not God's plan or God's will. அப்ப என்ன நடக்குது அங்க? This next may be apply many ways, but to the earnest leader or congregation the call is, do not lose your heart. Harvest is certain. Don't lose your heart. நீங்கள் தளர்ந்து போகாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். அறுவடை நிச்சயம். இது எனக்கு தேவன் பேசுறார். எவ்வளோ ஜெபம் பண்ண ஆண்டவரே, இன்னும் இந்த சபைக்கு ஒரு சொந்தமான ஒரு இடம் கொடுக்க இன்னும் நீங்க மனசு வைக்கலையே ஆண்டவரே அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏய், தளர்ந்து போகாத, கட்டாயம் அறுவடை உண்டு. But not the small one, is the big one. Amen. Praise the Lord.